ஆரம்பத்திலேயே நான் ஒன்று சொன்னேன். யார்றா பைத்தியக்கார மாதிரி குடிச்சுட்டு பேசுகிறான்னா யார்றா அவன்? மதுரையை பற்றி பேசுகிறான், ஊரை பற்றி பேசுகிறான், அவனை பற்றி பேசுகிறான், இவனை பற்றி பேசுகிறான்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. அது என் அப்பன் சிவன் ஒரே ஒரு ட்ராப்ஸில் நான் பிறந்தேன். அதான் உண்மை. இதை நம்புகிறவங்களுக்கு நன்மை, நம்பாதவங்களுக்கு தீமை. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஒரு நானும் கண்ணு இருந்தும் ஒரு குருடன். புத்தி, மெமரி பவரு அது எல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனாலும் கண் பவரு இருக்கிற ஒரு பொண்ணு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கோம் தெரியுங்களா? நான் குருடன் இல்லை. எங்கள் அம்மா துரை கண்ணுன்னு கூப்பிடுவாங்க என்ன. துரை தான் என் பேர். எங்கள் அப்பா பேர் ராமசாமி. என் பேர் ராமச்சந்திரன். எங்கள் அப்பா ஆசையை வச்ச பேர். அந்த பேரை எங்கள் அப்பா என் அம்மா கூப்பிடல, துரை கண்ணுன்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ணாதுரைன்னு ஒருத்தர் இருந்து இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எலெக்ஷனுக்கு கேட்டு ஓட்டு கேட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அப்போ எங்கள் அம்மா எலெக்ஷனில் அந்த 50 ரூபா காசுக்கோசரம் ஆசைப்பட்டு எல்லோரும் தூக்கிட்டு போகிறாங்களே அவங்கவுங்க பிள்ளைங்கள அப்படின்னு அதெல்லாம் ஒரு தேர் திருவிழா மாதிரி அப்போ இருக்குன்ற மாதிரி. ஏன்னா அப்போங்க வந்தவங்களாம் நல்லவங்க. இப்போ வர விஜய் வரான்ல, இவன் பந்தா பண்ணிட்டு வரான், அந்த மாதிரி இல்லை. அவங்க வந்தவங்கெல்லாம் வேறு மாதிரியா. விஜய்னா வாடா போடான்னு சொல்லணுன்னா அவன் என்னோட 25 வயசு பெரியவன். இருந்தாலும் வாடா போடான்னு தான் சொல்லுவான். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் பிறந்து எப்படின்னு எனக்கு தெரியும், நான் இறந்து எப்படின்னு எனக்கு தெரியும். அவன் 300 கோடி வாங்கியிருந்தாலும் நான் 3 லட்சம் பேர்த்துக்கு நான் உதவி பண்ணிருப்பேன். மனசாலையும் கஷ்டத்தாலையும் கண்ணியத்தாலையும் கடுமையாலையும் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு எண்ணிக்கையே இல்லை. அவனும் நானும் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும்